ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ. கேட்குது சார். ஸோ எஸ்டர்டே கொடுத்த டாஸ்க் முடிச்சிட்டிங்களா? சார் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? நான் அவுட் பண்ண அனுப்புகிறேன் சார். ஓகே ஓகே. ரேணுகா நீங்கள் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அவுட்புட்டை எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த வீடியோ எடுத்து போடலாம். ஓகே, வீடியோவாக எடுத்து ராதாகிருஷ்ணன் உங்களோட அவுட்புட்டே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இமெயில் குரூப்பில். கிளாஸ் ஆன் போய் என்னாச்சு? என்ன சரி, அவங்க சிக்கனா சொல்லி சதீஷ் கேட்டு ஓடிங்களா? நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவீங்களா? சென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கலாம். பேசுறது கேட்டா? ஓகே. கேட்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கிளியராக இல்லையா? ஓகே. ட்ராப் டவுன். ஓகே. ஸோ ஓவர் பண்ணும்போது கரெக்டாக வருதா உங்களுக்கு? வருது. எந்த டவுட்டுமே இல்லையா? சார் இந்த ட்ராப் டவுன் 1 2 அதுக்குள்ள ஸ்பேசிங் தான் சார். ஸ்பேசிங் மீன்ஸ் இப்போ ட்ராப் டவுன் 1 ட்ராப் டவுன் 2, ஸோ அதுக்குள்ள அந்த கேப் அதோட மார்ஜின் பாட்டம். நீங்கள் அந்த எல்லைக்கு மார்ஜின் டாப்பும் இல்லை பாட்டமும் 10 பிக்சல் 15 பிக்சல் கொடுத்தீங்கன்னா அது கேப் வர போகுது.
சார் கூப்பிட்டு பார்த்தேன் சார், அப்பவும் வரல. இல்லையே, நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் சீரியஸ் கூட அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த ஓவர் பண்ணும்போது, ஸோ பர்டிகுலராக ட்ராப் டவுன் ஓவர் பண்ணும்போது இந்த கீழே அதோட சைல்டு நேம் வந்து வருதுல்ல, ஸோ அதை ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் கோட் அனுப்பிட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் சார் நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தேன் சார், அது போக மாட்டேங்குது சார். கேட்குதா? கேட்குது சார். ஹோம் அபவுட் ஸ்பேஸ் பிட்டின்லாம் கொடுத்தா அது போக மாட்டேங்குது சார். ஹோம் அபவுட்டு சர்வீஸ் போர்ட் வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? என்ன பார்த்தேன் சார். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டு கேட்டுருக்க மாட்டீங்க சார். பார்த்தேன் சார். பார்த்தீங்களா? ஸோ எதுக்கு போகலை? ஃபஸ்ட்டு ஹோம் அபவுட் சர்வீஸ் போர்ட்ஃபோலியோ டீம்ஸ் பிளாக் ட்ராப் டவுன் ஃபஸ்ட்டு உள்ள பேரண்ட் எதுக்கு இங்கேயே இருக்குது, எதுக்கு ரைட் சைடு போகல? ம் கேக்குதா? கேட்குது சார். ம் ஸோ உங்களோட HTML கோடையும் CSS கோடையும் சொல்லுங்க. பண்ணுறேன் சார். ஓகே, மார்ஜின் டாப் 10 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல், கலர் 10 பிக்சல். ஓகே ஃபைன். எனக்கு உங்களுக்கு HTML கோட சொல்லுங்கள். இது ஒர்க் பண்ணும்போது செட் இண்டெக்ஸ் +1. நீங்கள் +1 செட் இண்டெக்ஸ் கொடுத்தத விட நார்மல் 1 கொடுத்தா. ஸோ 1 சார் இதான் சார் கொடுத்து பார்த்தேன் சார். இந்த செட் இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகல சார். செட் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகலையா? எஸ் சார். வை செட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துருக்கீங்க. ஸோ பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டி 1. ஸோ அதுக்கடுத்து செட் இண்டெக்ஸ் +1. நார்மலாக +1 எடுத்துட்டு நார்மலாக 1 கொடுங்க, இல்லை நார்மலாக 10 கொடுங்க. ஸோ 10 இஸ் த பெஸ்ட். சார் நார்மல் 1 தான் சார் கொடுத்து பார்த்தேன், அப்பவும் வரல. அதுக்கடுத்து +1 கொடுத்து பார்த்தேன், அப்பவும் ஒர்க் ஆகல சார். ஒர்க் ஆகுதா? சரி ஓகே. ஸோ 10 கொடுங்க, அது ஓகே. 10 செட் இண்டெக்ஸ் எதுவுமே -1 போடுறோம். ஸோ நார்மலாக ஒரு 10, 5 அந்த மாதிரி கொடுத்தா அது இருக்கும். சரி, உங்கள் அந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி HTML கோட் கண்டெய்னர் ஹோல் பாடி ரைட் ஹிட்டர் லெஃப்ட் ஹிட்டரை காணோம். ஹோல் பாடியை இதிலே கிரியேட் பண்ணி இதிலே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இம்பேக்டே இல்லை. இம்பேக்ட் இருக்கு சார். மேலே அனுப்புகிறேன் சார். இல்லை, பாடியில் இருந்து அடுத்த செக்ஷன் இதனோட அவுட்புட் இம்பேக்ட், அதுக்கடுத்து ஹோம் அபவுட் சர்வீஸ் போர்ட்ஃபோலியோ டீம்ஸ் பிளாக் ட்ராப் டவுன் இது எதுவுமே இல்லை. ஸோ இம்பேக்ட்டுக்கு அடுத்தது வந்திருக்கு, பட் அங்கே இம்பேக்டே இல்லை. இம்பேக்ட் இருக்கு சார், நான் அனுப்புகிறேன் சார். அனுப்புங்க.
நீங்கள் ஃபஸ்ட் அனுப்புன கோடு வேறு மாதிரி இருக்கு. கோடு வேற ரெண்டு ஒன்று தான் சார். ஸோ ஹோல் பாடியில் எதுவுமே இல்லை, வெக்டர் டேரக்டாக பாடியில் இருக்கு. ஸோ இது வேறு மாதிரி இருக்கு. ஸோ ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் ஓகே. ராதாகிருஷ்ணன் இதில் ஹோல் பாடி யூஸ் பண்ணுறீங்களா? ராதாகிருஷ்ணன் கேட்குதா? கேக்குது சார். ஓகே. ஸோ ஹோல் பாடி இங்கே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஹோல் பாடிக்கு என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சீரியஸில்? என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க? டிஸ்பிளே பெக்ஸ், ஓகே டிஸ்பிளே கண்டென்ட், ஓகே. ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் பிட்வீன், ஓகே. சார் 40 பிக்சல். ஆடிங் லைட் சார். ஸோ ஹோல் பாடி டிப்புக்குள்ள தானே இந்த ரைட் ஹேண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் ரெண்டு தான் டேரக்ட் ஆகும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஆனோடனே நீங்கள் அவுட்புட் காமிச்ச மாதிரி ரைட் சைடு வந்துருக்குங்க. ஏன் வரல? அந்த சிஎஸ்எஸ் ஹோல் பாடிக்கு என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணீங்க? அதை கரெக்டாக அதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்க. அதுக்கு எடுத்து கரெக்டாக ஹெட்டர் செக்ஷனை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுங்க. எஸ்பியில் ஃபாஸ்ட்டாக. ரெண்டு அவங்க வீடியோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஓவர் பண்ணும்போது டேரெக்டாக ட்ராப் டவுனில், ஸோ டேரெக்டாக இங்கே ஹோவர் பண்ணும்போது கரெக்டாக வருது. ஸோ இங்கே ஹோவர் பண்ணும்போது வருது. ஸோ இதே ப்ரௌன் பண்ணுறது செட் இண்டெக்ஸ். ஸோ +1 ஒர்க் ஆகலை உங்களுக்கு, அப்படி தானே? இப்போ செட் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறீங்க ஹோவர் பண்ணும்போது? சார் கரெக்டாக சார் கொடுத்துருங்க. செட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துருக்கீங்களா? இந்த நேமுக்கு செட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துருக்கீங்களா?
அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்களா? சார் செகண்ட் இதில் +1 கொடுத்தீங்க. ஸோ இதில் -1. ஓகே, கரெக்டான -1 யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆடிங் லெஃப்ட் கெப்பாசிட்டி 0 ஓகே. இதோட அவுட்புட் தானே அது? சார் கேக்குது. இதோட அவுட்புட் தானே? கேக்குதா? சார் கேக்குது சார். பட் உங்களோட வீடியோ வந்து ஸோ பர்டிகுலராக அந்த ட்ராப் டோனை மட்டும் ஹோல்ட் பண்ணும்போது இது வரல. ஸோ இதோட சைல்டையும் ஹோல்ட் பண்ணும்போது வருது. ஸோ நம்ம பர்டிகுலராக அந்த பேரண்டை ஹோல்ட் பண்ணும்போது தான் அதோட சைல்டு வரணும். ஸோ சைல்டை ஹோல்ட் பண்ணும்போது சைல்டு வரக்கூடாது. ஸோ இதை தான் செட்டிலைஸ் கொடுத்து பின்னாடி உள்ள லேயருக்கு இப்போ வைக்கணும். இப்போ ஒர்க் ஆகலை. எதுக்கு ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்க முடியல சார். நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். எதுக்கு ஒர்க் ஆகலைன்னா கண்டுபிடிங்க. நான் அடுத்த ராதாகிருஷ்ணன் நான் சொல்கிறேன். ஓகே சார். ராதாகிருஷ்ணன் whole body. ஓகே, ஸோ தென் whole body display flex texture and face mapping height 40 pixel. உங்களோட HTML கோடையும் ஃபுல்லாக எடுங்க. இது கரெக்டாக இங்கேருந்து எடுங்க. இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷன் முடிவு வரைக்கும் எடுங்க. ராதாகிருஷ்ணன் எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட். ஸோ இந்த செக்ஷனை முடித்தா தான் நம்ம அடுத்த செக்ஷன் மூவே பண்ண முடியும். ஃபாஸ்ட். நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். Right to the display flex. Right. And display flex it தேவையில்லை. Whole body. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க. தெரியுதா? இந்த இடத்துல டாட் யூஸ் பண்ணுறீங்க. கேக்குதா ராதாகிருஷ்ணன்? கேக்குது சார். இந்த இடத்துல டாட் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஹோல் பாடி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஹோல் டாட் பாடி. ஸோ அப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரைட் சைட் அலைன் ஆகுதுன்னு பார்க்கணும். என்னாச்சு? அவுட்புட் எப்படி வருது சார்? சேவ் ஆக மாட்டேங்குது சார். சேவ் ஆகுது. Ctrl+S கொடுத்தீங்களா இல்லை ஆட்டோ சேவ்னாலும் போடுங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு ஆட்டோ சேவ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோ சேவ் ஆகும். இது ஆட்டோ சேவ் ஆகும்.
நீங்கள் அதை கண்டுபிடிச்சீங்களா எதுக்கு வரலான்ட்டு? இல்ல சார். கண்டுபிடிக்கலையா? செட் இண்டெக்ஸோட ஒர்க் என்னது? செட் இண்டெக்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும்? அதோட லேயர் வந்து ம் நம்ம ப்ளஸ்ல கொடுத்தோம்னா ம் ஃப்ரண்ட்ல காட்டும், மைனஸ்ல கொடுத்தோம்னா பேக்ல காட்டும். ஸோ பேக்கில் காட்டும். ஸோ பேக்கில் தான் காமிச்சிருக்கு உங்களோட ஸோ உங்களோட அவுட்புட்டில் வந்து பர்டிகுலராக உங்கள் அவுட்புட் இதாக இருக்குது. ஸோ இது பேக்கில் தான் இருக்கு, தெரியுதா? ஸோ இது பார்க்க தெரியாது. ஸோ லேயர் வந்து பேக்கில் தான் இருக்கு. பட் இதில் இந்த இடத்துல லேயரே இல்லை, தெரியுதா? எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட். இது பாடி. ஸோ பாடியில் எந்த மாதிரி லேயரும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு நான் லேயர் கொடுத்துருக்கேன். நான் 3ஆம் செக்ஷன், ஸோ 3rd செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இதில் ஒரு லேயர் இருக்குது. ஸோ அப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது இந்த லேயர் இருக்குல்ல, ஸோ இந்த நேவு இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. நீங்கள் கொடுத்துருக்கிறதுல வந்து லேயர் எந்த லேயருமே இல்லை. ஸோ அது மைனஸில் தான் இருக்குது. பட் பின்னாடி எந்த லேயருமே இல்லாதனால அது எடுத்துக்குது. ஓகே, இப்போ புரியுதா? ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு 3rd செக்ஷன் ஒரு ஹைட் ஒரு 40 பிக்சல் ஒரு 100 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். 3rd செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 100 பிக்சல் கொடுத்து அதுக்கு ஒரு லைட்டாக பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிங்கிள் வைஸ் சேம் ஆகும். அது ஃபாஸ்ட்டாக செக் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் ஸோ வந்துட்டா ராதாகிருஷ்ணன்? சார் இப்போ வந்துட்டா கரெக்டா? இப்போ ரைட் சைடு வந்துட்டா? ரைட் சைடு வந்துச்சா? ரைட் சைடு நீங்கள் கேட்டீங்க, ரைட் சைடு வந்துட்டு அப்படி தானே? ஆமாம் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன்? நேற்று வீடியோவில் பார்த்தீங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் 6 ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்ல ஸ்பேஸ் பிட்வீன் இல்லை, நீங்கள் ஸ்பேஸ் பிட்வீன் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இது வந்து எல்ல என்ன எலமெண்ட்? எல்ல வந்து பிளாக் எலமெண்ட் சார். ஸோ பிளாக் எலமெண்ட். நேம் என்ன எலமெண்ட்? நேம் டேக். நேவ் டேக் வந்து எலமெண்ட் சார். எந்த எலமெண்ட்? என்ன எலமெண்ட்? எலமெண்ட் சார். இப்போதான் சொன்னீங்க பிளாக் எலமெண்ட். சரி, ஓகே. யூஎல் என்ன? சரி, விட்டுருங்க. நேமும் யூஎலும் வேண்டாம். ஸோ எல்ஐ வந்து பிளாக் எலமெண்ட். ஓகே. ஸோ பிளாக் எலமெண்ட் என்ன? எல்லாமே அதோட பேரண்ட் என்ன சைஸில் இருக்கோ அது வித்து எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ அதோட பேரண்ட் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேரண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பிளாக் எலமெண்ட் அதோட வித்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு. ஸோ டீம்ஸும் கூடி வராது, பிளாக் அப்படி வராது. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் பிளாக் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும்? எந்த இடத்துல எதில் ஸ்டைல் கொடுத்தா அந்த மாதிரி வரும்? இப்போ இந்த டெவ்வு இங்கே இருந்துச்சு. இப்போ இதுக்கும் உள்ள ஹோல் பேரண்ட் டெவ்வுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுக்கணும். ஸோ அப்போ எந்த இதுக்கு கொடுத்தா கரெக்டாக வரும்? கேக்குதா? ஸோ நேமில் கொடுக்கணும். அப்போ தானே? ஓகே. ஸோ நீங்கள் நேமில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா அது உள்ள ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இஎல் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இஎல் இருக்குது. ஸோ அன்னாட லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ணாது. எல்லாமே இஎல்க்குள்ள என்ன இருக்குது? ஸோ பாருங்கள் இஎல். ஸோ அது இங்கே வரைக்கும் இருக்குது.
ஸோ நேமுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு இன்லைன் எலமெண்ட்டாக மாறிடும். பட் இங்கே உள்ள எல்லை வந்து அதே பிளாக் எலமெண்ட்டாக தான் இருக்கும். புரியுதா? அப்போ எதுக்கு கொடுக்கணும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்? எல்லை கொடுக்கணும். இப்போ இம்பேக்டும் இந்த ரைட் சைடில் உள்ள இந்த நேம் செக்ஷனும் கோடி இருந்துச்சு. ஸோ 1/1 இருந்துச்சு. ஸோ இதில் எந்த இடத்துல கொடுத்தீங்களா? ஸோ எந்த இடத்துல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே ரைட் சைடு முடிச்சது? சொல்லுங்க, தப்பாக தானே பரவாயில்ல. பாடிலையா? ஹோல் பாடி. ஹோல் பாடி இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் ஹோல் பாடி என்னது? இந்த இந்த எலமெண்ட்ஸுக்கும் இந்த எலமெண்ட்டையும் ஹோல் பாடிங்கிறது வந்து என்னது? பேரண்ட். புரியுதா? ஸோ இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பேரண்ட் வந்து என்னது? ஹோல் பாடி, டைரக்ட் பேரண்ட். ஸோ அப்போ அந்த ஹோல் பாடியில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இந்த எல்லைக்கு பேரண்ட் என்னது? யூஎல். அப்போ எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்? சரிதா? ஸோ இயருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்துச்சா அவுட்புட் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸோ போர்ட்ஃபோலியோ டீம்ஸ் பிளாக் ட்ராப் டவுன் வரும் சார். எங்க அதான் சொல்லிக்குதா? ஸோ போர்ட்ஃபோலியோ டீம்ஸ் பிளாக் எல்லாமே ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டா, எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ரேணுகா, உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை? ரேணுகா, உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை? ஸோ அந்த ரெண்டு செக்ஷனில். ஸோ இது எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. நான் அதில் ப்ளூ கலர் வந்து லிங்க் ஆகுது. அது வந்து நெக்ஸ்ட் டிஸ்கோ நெட் அது கொடுத்தேன் சார். இருந்தாலும் அது அதோட அண்டர்லைன் வந்து போகல சார். சார் டெஸ்ட் டெக்கரேஷன் லைக் ஸோ நன் கொடுத்துருக்கீங்க. ஏன் போகல? ஸோ அதுக்கு தானே இருக்கா இந்த கோடு தானே? எந்த கொடுப்பாங்க சார்? டெஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்துருக்கீங்க. இன்னும் அண்டர்லைன் போகல. கலர் ஒயிட். ஸோ அதுவும் போகல. அவ்வளோதானே? கலரும் கொடுத்தேன் சார். கலரும் வரல. ஓகே. அந்த சீசன்ஸை கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எஸ்டீமில் அது மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த எஸ்டீமில் அனுப்பிடுங்க. எஸ்டீம்லேயும் வந்து அனுப்பிடுங்க. ஓகே. ஸோ ஓகே. நீங்கள் வந்து உங்களோட சீசன் ஃபோட்டோ தான் அனுப்புங்களா? அனுப்புங்க சார். ஸோ அதாவது நீங்கள் சைடில் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் அவுட்புட் வந்து நீங்கள் ரேணுகா போனதுருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ ஈஸி தான். எதுவுமே கஷ்டம் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும்னா கஷ்டம் தான்.
இந்த இடத்துல இயல் கொடுத்துருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது சார். எங்க இந்த இடத்துல இயல் கொடுத்துருக்கீங்களா? சர்க்கிள் இயல் இயல் கொடுத்துருக்கீங்களா? சார் இப்போ இங்க வந்து நீங்க இயலே கொடுக்கல. இந்த இடத்துல இயலே கொடுக்கல. நேவ் டைரக்டா என்ன இருக்கு தெரியுதா? ஸோ டேரக்டா இருக்கு. அப்போ என்னன்னா நீங்க அந்த இயல் எடுத்துருங்க சீரீஸ்ல. ஸோ டிஃபால்ட்டா இயல் இல்லாம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாண்டர்டா இருக்காது. ஸோ அந்த இடத்துல இயல் எடுத்துருங்க. ஸோ அதனால தான் மார்ஜின் டாப் அப்படி ஆகல, மார்ஜின் பாட்டம் அப்படி ஆகல, இந்த கலரும் அப்படி ஆகல. ஸோ இந்த இயலை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன டேரெக்டாக இந்த சப்புக்குள்ள இயலுக்குள்ள எல்லை போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல இயல் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டைல் அப்படியே. ஸோ இப்போ வந்துட்டா சரி ஓகே. அப்போ செக்ஷன் ஃபினிஷ்ட் அப்படிதானே? சரி ஓகே. ஸோ ராதாகிருஷ்ணன் நீங்கள் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ணது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அவர்கிட்ட. ஓகே சார். இல்லை ராதாகிருஷ்ணன் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஸோ ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க லேட்டஸ்ட். கேட்குதா ராதாகிருஷ்ணன்? ராதாகிருஷ்ணன் வேணுங்க நான் பேசுறது கேட்குதா? வெளியே போயிட்டாங்க. சரி வெளியே போயிட்டாங்க. ராதாகிருஷ்ணன் கேக்குதா? கேக்குது சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசெண்டாக உள்ள அவுட்புட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அனுப்புங்க சார். அனுப்பிடுவீங்களா? இல்லை இப்போ இது இந்த அவுட்புட் அனுப்பிடுவீங்க. ஸோ இந்த அவுட்புட் இது வந்து எல்லாமே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் சொல்லிருப்பேன் இப்போ எதுக்கு டிஸ்பிளே ஃபீஸ் கொடுத்தா அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த அவுட்புட் எனக்கு அனுப்புங்க. கிளாஸ் நியூ கிளாஸ்ல இருக்கேன். சாரிங்க சாரி நான் இங்கே வந்து சென்ட் பண்ணுங்க.
ஸோ இவ்வளோ பெண்டிங் இருக்குது. ஓகே, சார் வந்துருச்சா? நோ வரல. வாட்ஸ்அப்பில் சென்ட் இன்டர்நெட் ஸ்லோவா? சார் வந்துட்டேன் சார். அனுப்பிட்டீங்களா? ஆமாம் சார். வரலையே, எதுவுமே வரலையா? அவுட்புட் எந்த ஃபோட்டோவும் வரலையே. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களா இந்த மாதிரி ஹோம் அபவுட் இந்த மாதிரி குழந்தைங்களா? சார் டிஸ்பிளே தெரியல. ம், கேட்கலையா? டிஸ்பிளே தெரியல. டிஸ்பிளே தெரியலையா? எடுங்க, உங்களுக்கு தெரியுதா? நான் ஷேர் பண்ணுறது. சார் கேட்க மாட்டேங்குது சார். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். ஸோ தெரியுது. ஸோ ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்கும். இன்டர்நெட் சார் நான் ம், ரீகனெக்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுங்க. மொபைலில் கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ லேப்டாப்பில் ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் ஸோ அந்த வீடியோ எடுக்கிறது. மொபைலில் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ அம்மா ஸ்டார்ட். ஸோ நான் அப்போ தேர்ட் செக்ஷன் நான் போகிறேன். தேர்ட் செக்ஷன். ஸோ தேர்ட் செக்ஷனில் ஸோ செகண்ட் செக்ஷன்லேயே ட்ராப் டவுனில் நோ ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ என்னன்னா ட்ரீப் ட்ராப் டவுன் என்ன இப்போ இதில் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட்.js. ஸோ இதுலேயே இன்னொரு ட்ராப் டவுன். ஸோ அது எப்படி பண்ணணும்னா சீனியர் வைஸ் எல்லாமே டேரெக்டாக இங்கேயும் டேரெக்டாக போட்டுருங்க. ஸோ இங்கேயும் டேரெக்டாக போட்டுருங்க. ஓகே, டேரெக்ட். ஸோ நான் அதுக்கு முன்னாடி அந்த அவுட்புட் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கடுத்து டேரெக்டாக. ஸோ அடுத்த செக்ஷன் வந்து நான் அந்த ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்குறேன். ஸோ ஐ ஸோ ஒயிட்டை அப்படி காப்பி பண்ணி ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பக்கத்தில் இந்த ட்ராப் பண்ணி பண்ணலாம். ஸோ ட்ராப் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் பக்கத்தில். ஸோ இதோட லென்த் இல்லைனால ஸோ லென்த்து கொஞ்சம் அப்புறம் கொடுத்துக்கலாம். ஸோ 35 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்கு. ஏன்னா நம்ம இதே தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா அங்கே என்ன கலர் இருக்கு? ஸோ க்ரீன் கலர் க்ரீன். ட்ராப் டவுன் ஒன்றில் இருக்கு. கொடுத்துட்டீங்கன்னா இது அப்ளை ஆகும். ஸோ இது அப்ளை ஆகும். டேரக்டாக ஸோ டேரக்டாக ஸோ ட்ராப் டவுனில் அப்படியே டேரக்டாக இல்லை. ஸோ அப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இதுவே டேரக்டாக இதில் வந்து CL ஸோ கலர் கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் கால் பண்ணி
ஸோ கலர் கொடுத்தா ஓகே. ஸோ க்ரீன் அப்ளை ஆகிடுது. ஸோ இதுக்கு வந்து ஒயிட் ஃபஸ்ட் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒயிட் அப்ளை ஆகிருக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதை பாட்டத்தில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டைல் எடுத்துக்கல, ஸோ ரெண்டாவது உள்ள ஸ்டைல் எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாகவே சீரிஸ்னாலே அப்படி தான். ஸோ நீங்கள் ஒரு ஏ டேக் ஒரு ஏ டேக் நீங்கள் ஸ்டைல் கொடுப்பீங்க. ஸோ ஏ டேக்கு வந்து பேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு 30 பிக்சல் பிடிக்கிங்கன்னா ஸோ அதே ஏ டேக்கை மறுபடியும் இங்கே கால் பண்ணுறீங்க. ஸோ இங்கே கால் பண்ணி 50 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 பிக்சல் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் சிஎஸ்எஸ் வந்து டாப்பில் தான் ரீட் பண்ணணும். நம்மளோட கோடு எக்ஸிக்யூட் ஆகுது டாப்பில் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏ இங்கே இருந்துச்சுன்னா ஸோ இதை தான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே உள்ளதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ சேம் பேரில் சேம் ஸ்டைல் இருந்துச்சுன்னா. ஆனால் இதே இதில் பேடிங் கொடுத்துட்டோம். அது மாதிரி இதில் மார்ஜின் 50 பிக்சல் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம மார்ஜின் யூஸே பண்ணல. ஸோ இந்த இடத்துல மார்ஜின் யூஸ் பண்ணலாம். இந்த ஏல இந்த ரெண்டும் அப்ளை ஆகிருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் சிஎஸ்எஸ் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ரீட் பண்ணோம். ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது பேடிங் 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள பேடிங்கை மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் பண்ணி மார்ஜின் 50 பிக்சலை அப்ளை பண்ணிவிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பேடிங்கை இங்கே உள்ள பேடிங்கை கொடுத்தோம். ஸோ இதே தான், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இப்போ நான் இதுக்கு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட் படி ஸோ ட்ராப் பண்ணுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அது க்ரீன் மாற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இப்போ இருக்குது. ஸோ இந்த இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நேமுக்கு வந்து கலர் வந்து ஒயிட் அப்ளை ஆகிருக்கும். ஸோ ஒயிட்டும் மார்ஜின் லெஃப்ட்டும் அப்ளை ஆகிருக்கும். தென் மறுபடியும் நான் அதில் கீழே இப்போ இந்த ஐடேக்கு நம்ம எந்த கிளாஸ் நேம் கொடுக்கல. ஸோ மறுபடியும் இந்த ஐடேக்கு நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்தாலும் இதே கிளாஸ் நேம் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஒயிட் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகும்போது நம்ம அதுக்கு இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்து கலரை மட்டும் ஓவர் ரைட் பண்ணிருக்கோம். ஸோ பர்டிகுலராக இந்த ரெண்டு கிளாஸ் நேமுக்கும் கலர் ஒயிட் தான் அப்ளை ஆகும். ஸோ பர்டிகுலராக இந்த ஐடேக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு நான் கலரை மட்டும் ஓவர் ரைட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ மேலே உள்ள கலர் மட்டும் ஓவர் ரைட் ஆகிரும். மேலே உள்ள கலர் மட்டும் ஓவர் ரைட் ஆகிரும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட் நான் ட்ராப் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதை நான் ஓவர் பண்ணும்போது பர்டிகுலராக இன்னொரு நேம் செக்ஷன் வேணும். ஸோ அந்த நேம் செக்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் அலைன் ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட் சைடு அலைன் தெரியுதா? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது. ஸோ அதோட செக்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த டேக்கை வந்து நம்ம HTML கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நேம், ஸோ நேம் அதுக்கு கிளாஸ் வந்து நேம் 3. ஸோ நேம் 3 வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இயர் அதுக்குள்ளே எல்லை. ஸோ எல்லை எங்கே இருக்கலாம்? ஸோ எல்லையை போட்டு So 2, 3, 4, 5. So let's say 3, 4. So 5. So 5 change பண்ணிக்கலாம். So இப்போ நீங்கள் இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது இப்போ உங்க உள்ள நேம் இந்த நேமுக்கு கொடுத்த என்ன ஸ்டைலோ அதே ஸ்டைல் தான் இதுக்கும் அப்ளை ஆகிருக்கும். ஸோ நேமுக்குள்ள எல்ஐ கொடுத்த ஸ்டைல் ஏன்னா நம்ம டேரெக்டாக இந்த நேம் 2க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டாக நேம் 2க்கு மட்டும் பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இங்கே உள்ளதுக்கு வந்து நேம் 3. ஸோ அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிருக்காது. பட் இங்கே உள்ள எல்ஐ இருக்குமா? ஸோ நேமுக்குள்ள இருக்கிற யூனிக்குள்ள எல்ஐக்கு ஸ்டைல் டைப் அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும். இங்கேயும் அப்ளை ஆகும். ஏன்னா இந்த நேம் 2க்குள்ள தான் இந்த யூலருக்கு எல்லையே இருக்குது. அதே நேம் 2க்குள்ள தான் இந்த யூலும் எல்லையே இருக்குது. என்னன்னா இது டேரெக்டாக இருக்குது, இது சைல்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால டேரெக்டாக இருக்கிறதுக்கும் அப்ளை ஆகும், சைல்டுக்குள்ளே இருந்தாலும் அப்ளை ஆகும். ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணுறது தான் பொசிஷன் அப்சல்யூட். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டைல் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சிமிலர் வேஸ் நம்மளுக்கும் அதே ஸ்டைல் தான் வேணும்.
ஸோ இப்போதைக்கு இந்த நேம் 3 மட்டும் பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி ஸோ பொசிஷன் அப்சல்யூட் வித் 135 பிக்சல். ஸோ ஒபாசிட்டி 0. ஸோ அந்த இடத்துல ஒபாசிட்டி 1 போட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் தெரியும். ஸோ போட்டோன்னே ஸோ உங்களுக்கு தெரியுது இங்கே இருக்குது. ஸோ ஒபாசிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ரைட் லெஃப்ட் 0ன்னு கொடுத்தேன். ஸோ லெஃப்ட் 0ன்னு கொடுத்தா சரி. ஸோ லெஃப்ட் 0 கொடுங்க. ஸோ இது பொசிஷன் அப்சல்யூட் ஆகிடுது. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் ஆகணும்னு ஸோ அது டேரெக்டாக ஏன்னா அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் 2 ஜாவாஸ்கிரிப்ட் 3 ஏன்னா எங்கேனாலும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு வந்து நான் டாப் 60 பிக்சல் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இதோட எல்லை வந்து பேரண்டாக வச்சு ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஸோ எல்லை வந்து மார்ஜின் டாப் மார்ஜின் பாட்டம் பேடிங் லெஃப்ட் அது கொடுத்துருக்கோம். ஸோ ஆனால் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல. ஸோ சாரி இங்கே இருக்குது இந்த எல்லைக்கு. ஸோ அதே தான் மார்ஜின் டாப் மார்ஜின் பாட்டம் பேடிங் லெஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் நம்ம கொடுக்கல. ஸோ பர்டிகுலராக எந்த இதோ ஸோ பர்டிகுலராக எந்த இது இருக்கோ ஸோ அதுக்கு மட்டும் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருவோம். ஸோ அப்போ நேம் 3க்குள்ள இருக்கிற ஸோ நேம் 3க்குள்ள இருக்கிற எல்ஐ ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் சாரி நேம் 2க்குள்ள இருக்கிற ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டோம். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்த உடனே ஸோ இங்கே இதான் அதோட பேரண்ட் ஆகிடுது. ஸோ எல்ஐ எல்லாமே பொசிஷன் ரிலேட்டிவ்ல இருக்குது. எல்லாத்துக்கும் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது பேரண்ட் ஆகிடுது. ஸோ இந்த பேரண்ட்லேருந்து 60 பிக்சல் ஸோ டாப் 60 பிக்சல் இது எடுத்துருக்கு. ஸோ லெஃப்ட் 0 எடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் வந்து -100 பிக்சல். என்னன்னா இது இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இங்கேருந்து இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் அதோட பேரண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அதோட பேரண்ட் இருக்குது. இப்போ என்னன்னா அதோட லெஃப்ட் இதுதான் ரைட்டு இதுதான். ஸோ இதை தாண்டி வெளியே போகணும். ஸோ அப்போ நான் -100 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ -100 பிக்சல் கொடுத்த உடனே உங்களுக்கு தாண்டி வெளியே ஸோ -100 பிக்சல் கொடுத்தது தான் 100% கொடுங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி டாப் 0 கொடுங்க. ஸோ டாப் 0 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ அங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி சிமிலர் வைஸ் இருக்குது. ஸோ இதோட வித்தவனா கொஞ்சம் கொட்டிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ என்னன்னா பர்டிகுலராக இந்த ஜாவாஸ்கிரிப்டை ஓவர் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த செக்ஷன் வரணும். ஸோ அது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஓவர் பண்ணும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இது டேரெக்டாக எல்லாம் ஓவர் பண்ணிடுங்க. ஸோ நேம் 2க்குள்ள இருக்கிற ஸோ நேம் 2க்குள்ள இருக்கிற இதில் இருக்கிற எல்லையை ஓவர் பண்ணும்போது ஸோ ஓவர் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற நேம் 3 ஸோ இந்த நேம் 3 வந்து அதுக்கு முன்னாடி இது ஒபாசிட்டி 0 கொடுத்துருவோம். ஸோ இதே தான் நேம் 3 இங்கே உள்ள சைடில் அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து -6 ஸோ 80% 85% கொடுத்துட்டு தென் இங்கே வரும் லெஃப்ட் -100% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு -85% கொடுத்துருக்கேன். ஸோ -85% கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேருந்து வருதா ஸோ லெஃப்ட்லேருந்து கீழே வருது. ஸோ இந்த இடத்துல டாப் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் இதை ஓவர் பண்ணும்போது டாப்பில் வந்து 60 பிக்சல் வச்சுருக்கேன். ஸோ ஓவர் பண்ணும்போது டாப் 25 பிக்சல் மாற்றிருக்கேன். ஸோ இந்த
இந்த ஸ்மூத்தாக வர்றது காரணம் வந்து டிரான்சிஷன் ஆல்ரெடி சொல்லிருந்தேன். ஸோ அதே மாதிரி பர்டிகுலராக இந்த ஜாவாஸ்கிரிப்டை நான் ஓவர் பண்ணும்போது இதோட சைல்டு வந்து லெஃப்ட்டில் இருந்து ரைட் வருதா. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வருதா. ஸோ இதான். ஸோ ரைட்டில் வந்து நான் டிஃபால்ட்டாக -85% கொடுத்துருக்கேன். ஸோ ஓவர் பண்ணும்போது அது வந்து எனக்கு 100% -100% மாற்றும் போது சிங்கிள் வைஸ் சேமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. இப்போ வந்து இது ஸோ இதோட பேக்ரவுண்டை கொஞ்சம் கூட்டியிருக்கேன். ஸோ தேர்ட் செக்ஷனோட ஹைட்டை 300 பிக்சல் கொடுத்தா. ஸோ சிங்கிள் வைஸ் அதே மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு. ஸோ அந்த பார்டர்லாம் கொஞ்சம் கேர்வாக இருக்கிறது அவங்களுக்கு கேர்வ். ஸோ லைட்டாக வளர்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த கேர்வ் வந்து நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்னா ஸோ நம்ம இதில் அப்படி இருக்காது. ஸோ நம்ம இதில் டேரெக்டாக ஒரு ஸ்கொயர் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கேர்வ் வேணும்னா பார்டர் ரேடியஸ். ஸோ அந்த பார்டர் ரேடியஸ் தான் கொடுக்கணும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் நான் 50% கொடுங்க. ஸோ பார்டர் ரேடியஸ் நான் 1 பிக்சல் கொடுங்க. 1 பிக்சல் அதில் நான் ஆரம்பிச்சேன். ஸோ 1 பிக்சல் கொடுக்கும்போது 1 பிக்சலுக்கு அது கேர்வ் ஆகிடும். பார்க்க தெரியும். ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ அதை வந்து ஒரு 5 பிக்சலாக மாற்றேன். ஸோ 5 பிக்சலாக மாற்றேன்னா இப்போ தெரியுதா அவங்களுக்கு அந்த கேர்வ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கேர்வ் அது கரெக்டாக வந்துருக்கும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா அதே கேர்வ் நம்ம அதே மாதிரி 50% கொடுத்தீங்கன்னா ஸோ இல்லை 30 பிக்சல் அதுவே கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கேர்வ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கேர்வ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி 50% கொடுத்தீங்கன்னா சர்க்கிளாக மாறிடும். ஓகே 50% கொடுத்தீங்கன்னா சர்க்கிளாக மாறும். ஸோ இது சர்க்கிளாக மாறினா இதோட ஹைட்டு வித்து சேமாக இல்லை. ஸோ ஹைட்டு 300 பிக்சல் இல்லை ஹைட்டு 100 பிக்சல் வித்து 100 பிக்சலாக இருந்துச்சுன்னா அப்போ பார்டர் ரேடியஸ் 50%ஆக கொடுத்துட்டோம்னா அது ஹைட்டு அது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்முக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா டிவை வந்து ஹைட்டு 100 பிக்சல் வித்து 100 பிக்சல் கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தோம்னா இது வந்து சர்க்கிளாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹைட்டு வந்து அது ஹைட்டும் வித்தும் சேம் ஆனதுனால உங்களுக்கு ஒரு ஓவல் சைஸில் கிடைச்சிருக்கு. ஸோ எக் சைஸில் கிடைச்சிருக்கு. ஸோ அதே தான். ஸோ நான் 5 பிக்சலே கொடுக்குறேன். ஸோ 5 பிக்சல். ஸோ 5 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஸோ எல்லாம் வந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கும் அதேமாதிரி கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக இதுக்கும் அதேமாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்போது அப்படி ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படி காப்பி பண்ணி ஸோ இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த உடனே அதுக்கும் சிலரே சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் அப்படி இப்போ நான் அந்த லேயரை தொடும்போது பர்டிகுலராக ஏதோ ஒன்று அப்ளை ஆகிருக்கு சைடில். ஸோ சைடில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பர்டிகுலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ நான் இதை ஹோல்ட் பண்ணும்போது இது இந்த நேவுக்கு மேலே இந்த நேவ் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோன்னே தெரியுதா அப்படி உங்களுக்கு. ஸோ இந்த நேவுக்கு மேலே இந்த நேவ் இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி பின்னாடி ரைட் சைடு இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு அந்த இந்த சைடில். ஸோ இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு பாக்ஸ் சேடம். ஸோ அந்த கீப்பர் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னா அது கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் சேடோ. ஸோ பாக்ஸ் சேடோவில் மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 4 ப்ராப்பர்ட்டியில் முதல்ல நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது 0. நான் ரெண்டாவதுக்கு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்த உடனே வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 5 பிக்சல் அதுக்கடுத்து 1 பிக்சல். இந்த 4க்கு நான் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ நான் பாக்ஸ் சேடை கொடுத்த உடனே எனக்கு வந்து டார்க் எந்த இடத்துல அதிகமாக இருக்கு.
பாட்டம் சார். ஸோ பாட்டம். ஸோ நான் அந்த இதுக்கு தான் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதுக்கு தான் நான் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பாட்டத்துக்கு ஸ்டைல் அப்ளை ஆகும். இது வந்து பாட்டத்துக்கு ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு 5 பிக்சல் கொடுத்தேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட். ஸோ சரி ரைட்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ இது ரைட்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதே இது எனக்கு வந்து இந்த ரைட்டு வேண்டாம். ஸோ இந்த ரைட்டு வேண்டாம். ஸோ இந்த லெஃப்டில் வேணும். ஸோ லெஃப்டில் வேணும்னா நீங்கள் மைனஸில் பிடிக்கலாம். ஸோ இது மைனஸில் பிடிங்கன்னா ஸோ இது லெஃப்டில் இங்கே வந்துடும். என்னன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாக்ஸ் ஷேடோ. என்னன்னா நீங்கள் ஷேடோனா என்னது? ஷேடோனா கேட்குதா? ஷேடோனா என்னது ரியல் டைமில்? அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ரிஃப்ளெக்டா இல்லை ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு சன்னில் நடந்து போகிறீங்க. ஸோ ட்ரீ சன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ட்ரீ ஷேடோவில் போய் நிற்பீங்க. ஸோ அதுதான் ஷேடோ. ஸோ அந்த ஷேடோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காமன் இந்த நேம் காமன் வந்து இந்த நேம் காமன் ஷேடோ வந்து இந்த காமனில் தெரியுது. ஸோ இந்த நேம் காமன் செக்ஷன் வந்து அதோட லைட்டாக ஒரு ஷேடோ அது லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ அது வந்து இந்த காமனில் தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற ஷேடோவும் இந்த காமனில் தெரியணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்ளை ஆகும் ஃபுல்லாக. செகண்ட் ஒன் வந்து ஒய் ஆக்சிஸ். அதே நீங்கள் மைனஸில் போட்டிங்கன்னா அது டாப்புக்கு போயிடும். ஸோ அது டாப்புக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது வந்து லெஃப்ட்டு பாட்டத்தில் இருக்குது. ஸோ அது மைனஸில் போடும்போது டாப்புக்கு போயிடும். ஸோ மைனஸில் போடுறது அது டாப்புக்கு போயிடும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து 4 ஷேடும் வேணும். ஸோ 4 ஷேடும் வேணும். பட் பர்டிகுலராக ரைட் சைடு வேணும். ஏன்னா ரைட் சைடில் தான் அந்த ஷேடோ மாதிரி இருக்குது. ஸோ 4 ஷேடும் நீங்கள் ஈக்குவலாக கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப லைட்டான பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 0வே கொடுத்துருங்க. 0 0. ஸோ 0 கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்னும் நான் கொடுக்கல, ஒய்டையும் நான் கொடுக்கல. ஸோ நான் 0 கொடுக்கணுன்னு எனக்கு வந்து காமனாக எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குது. புரியுதா? ஸோ காமனாக எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குது. இதில் என்னதுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டைல் அப்ளை ஆகும். இது ஒய் ஆக்சிஸில் அப்ளை ஆகும். மைனஸ் போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்ளை ஆகும். மூணாவது வந்து பிளர். அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது. ஸோ நான் இதை வந்து 30 பிக்சல் நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ரொம்ப தூரம் ஸ்ப்ரெட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? அதோட ஷேடோ வந்து ரொம்ப தூரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது தேர்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கடுத்து இந்த 1 பிக்சலுங்கிறது வந்து டென்சிட்டி. அது என்ன டென்சிட்டியில் இருக்கணும். இப்போ நான் 30 பிக்சல் கொடுத்தேன். ஸோ 30 பிக்சல் இருக்குன்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ ஏற்கனவே 30 பிக்சலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நான் மறுபடியும் 30 பிக்சலில் டென்சிட்டியோட சேர்த்து நீ ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு எனக்கு இப்படி இருக்கும். புரியுதா? அந்த டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ இது மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமமே 1 பிக்சல் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் 2 பிக்சல். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு வந்து தெரியுது டார்க் லைன் தெரியுது. ஆனால் இங்கே வந்து டார்க் லைன் தெரியல. ஸோ அப்போ அதுக்கு வந்து 4வது ப்ராப்பர்ட்டி 5வது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுப்போம். பாக்ஸ் ஷேடோ வந்து ரியல் டைமில் ஷேடோ வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஷேடோவை மாற்றிக்கலாம். கலர் வந்து ஒயிட் எடுத்துக்கேன். ஸோ ஒயிட் எடுத்துக்கேன். ஒயிட்டாக எடுத்துக்கலாம். தெரியுதா உங்களுக்கு ஒயிட்? ஸோ அதோட டென்சிட்டியும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்து இதில் 1 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்ப்ரெட்டு, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் போடும்போது ரைட் சைடு புரியுது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். மைனஸில் போட்டால் அது ஆப்போசிட்டாக வரும். ஸோ இது ஸ்ப்ரெட்டு, இது வந்து டென்சிட்டி. ஸோ இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தோம்னா ஸோ தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஆனால் ரைட் சைடு மட்டும் ரைட் சைடு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மைனஸ் இது வந்து 100% நம்ம கொடுத்துருக்கோம். ஓவர் பண்ணணும்.
1.8 கொடுக்கும்போது ஸோ ஓரளவு இருக்கும். நான் 7 ஸோ நான் 7 கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டும் கேப் இல்லாமல் ஒட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட அடையாளத்தோட ஸோ இப்போ வந்து இப்போ நான் இதை வந்து பிளாக்காக மாற்றேன். ஸோ பிளாக்காக மாற்றேன். ஸோ பிளாக்காக மாற்றினது லைட்டாக ஒட்ஸுன்னு தெரியுது. ஸோ அந்த ஸ்ப்ரெட்டை மட்டும் .5 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0.5 யூஸ் பண்ணும்போது 0.5 ஸோ சிமிலேஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த இடத்துல 8 யூஸ் பண்ணிட்டு இந்த 1 ஓகே பிக்சல் கொடுத்தா ரொம்ப டார்க்னஸ். ஸோ அலைன்மெண்ட் ஸோ ஓரளவு இப்போ ஓகேவா தெரியுதா? அதுக்கு மேலே இருக்க மாதிரி ஸோ அதுக்கு மேலே இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ லெஃப்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டைல் கொடுத்து ஒவ்வொரு இதாக அப்ளை பண்ணி அவுட்புட்டை நீங்கள் பார்த்து விசுவலைஸாக கொண்டாடலாம். ஸோ இப்போ இன்னைக்குள்ள கான்செப்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? ஸோ புரியுது. ஸோ இது எதுவும் புரியலாம் கேளுங்க. சார் இது புரியுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். ஓகே சொல்லுங்கள். நான் ஒர்க் பண்ணி பார்த்ததுல அந்த ட்ராப் டவுனை வந்து கிளிக் பண்ண முடியல சார். ட்ராப் டவுனை ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது சார். ஓகே. நான் அதோட சைடில் வந்து கிளிக் பண்ணும்போது அது போயிடுது சார். அதுக்கு என்ன சார் பண்ணேன்? ஸோ சைடில் வந்து கிளிக் பண்ணும்போது போயிருந்தீங்களா? நான் சைடில் கிளிக் பண்ணேன். ஆரோ மார்க் கொண்டு வரும்போது இந்த ட்ராப் டவுன் வந்து மறந்து போயிடுது சார். ஸோ ஓகே. ஸோ அடுத்த லைனில் இருக்கு. ஸோ நம்ம இது அடுத்த எல்லையை தாண்டின உடனே மறைதோட ஸோ அதோட எல்லைக்கு வந்து ஒன்று பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா நான் இதை டாப்பில் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ நேம் செக்ஷன் வந்து டாப் 25 இருக்கு. ஸோ 25 30 ஸோ 30 கொடுங்க. ஸோ 30 கொடுக்கும்போது வருதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோதான் எல்லை. ஸோ நீ எல்லையை தாண்டி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இப்போ உங்களோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எல்லை இருக்கும். ஸோ இவ்வளோதான் எல்லை இருக்கும். அதோட சூடு எலமெண்ட்ஸ் ஜாத்தி எல்லை அவ்வளோதான் இல்லை. ஸோ நீங்கள் சூடு எலமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் பார்த்தீங்கன்னா சூடு எலமெண்ட்ஸ் முடிய அடுத்த 1 பிக்சல் கேப்லேயே அடுத்த லேவ் படந்துட்டாங்க. ஸோ பர்டிகுலராக அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர் வந்து ஏரோட சைஸே ஒரு 2 பிக்சல் இருக்குது. ஸோ பர்டிகுலராக அதில் இருக்க லிங்க் இருக்கும். இப்போ உங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏரை கொண்டு வரேன்னா ஏரோட சைஸு 2 பிக்சல் அளவு கூட இது இல்லை. ஸோ இந்த இதில் எல்லையோட ஹைட்டு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எல்லையை விட்டு தாண்டிங்க வரும்போது வந்து இது வந்து ஒப்பாசிட்டி மறைஞ்சிடும். ஸோ என்ன விசிபிள் ஆகாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து எல்லைக்கு வந்து பாட்டம் செட் கொஞ்சம் பாட்டத்தில் வைங்க. பாட்டத்தில் வச்சுட்டு இந்த சூடு எலமெண்ட்ஸ்க்கும் இதுக்குள்ள கேப் 1 பிக்சலாக வச்சுருங்க. ஸோ என்ன வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா ஸோ நான் பர்டிகுலராக லைட்டாக கீழே இருக்கும்போது போயிடும்.
ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது கரெக்டாக வந்துடும். புரியுதா? புரியுது ஸோ இந்த மாதிரி ஸோ அதே மாதிரி இதில் வந்து கலர் ஓவர் பண்ணும்போது கலர் வந்து ரெட் கலர் மாற்றிட்டாங்க. ஸோ நேம் டூக்கில் இருக்கிற இஎல்ல இருக்கிற எல்லையை ஓவர் பண்ணும்போது ஸோ அதே ஓவர் பண்ணும்போது கலர் வந்து ரெட். ஸோ ரெட்டாக மாறும். எது ரெட்டுனா ஏ டேக். ஸோ ஏ தான் கலர் பண்ணுவோம். ஸோ ஏ கொடுத்த உடனே பர்டிகுலராக அதுக்கு நேம் டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கிற எல்ஏ ஓவர் பண்ணும்போது அதுக்குள்ள ஏ டேக் ரெட் கலர். ஸோ இது டோட்டலாகவே மாறுது. ஸோ அப்போ பர்டிகுலராக டேரெக்டாக இருக்கிற ஏ அப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதே மாதிரி அதை காப்பி பண்ணி நேம் 3க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் 3க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நேம் 3 இல்லையே ஓவர் பண்ணும்போது அதுக்குள்ள உள்ள ஏ டேரெக்டாக இருக்கு. ஸோ எல்லாமே டேரெக்டாக போடுவோம். ஸோ அப்படின்னா டேரெக்டாக உள்ளது இதாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டேரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த நேமில் இருக்கிற இஎல்குள்ள இருக்க எல்ஏ ஓவர் பண்ணும்போது ரெட்டாக மாறிச்சிருக்கோம். ஸோ இந்த நேமில் தான் இந்த இயல் இருக்குது, எல்ஏ இருக்குது. அதேமாதிரி இந்த நேம் அதுக்குள்ளே தான் இந்த இயலும் எல்ஏயும் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் கலர் ரெட்டாக மாறிட்டு ஸோ ஓவர் பண்ணும்போது. ஸோ அதனால் பர்டிகுலராக இந்த நேமில் இருக்கிற இயல் டேரெக்டாக இருக்கிற இயல் இருக்கிற அதேமாதிரி டேரெக்டாக இருக்கிற எல்ஐ உள்ளே இருக்கிற டேரெக்டாக இருக்கிற ஏ. ஸோ இதுதான். ஸோ எல்லாமே டேரெக்டாக போட்டாங்க. ஸோ டேரெக்டாக இருக்கிறது மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் 1 நேம் 2. ஸோ நேம் 2க்குள்ள டேரெக்டாக இருக்கிறது இந்த இயல். இப்போ டேரெக்டாக இருக்கிற இயல் உள்ளே இருக்கிற எல்ஐ டேரெக்டாக இருக்கிற எல்ஐ. ஸோ எல்ஐக்குள்ளே இருக்கிற டேரெக்டாக இருக்கிற ஏ. அவ்வளோதான். ஸோ இப்படி போட்டோடனே ஸோ ஃபஸ்ட் இதுக்கும் ஸ்டைல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ செகண்ட் இதுக்கும் நம்ம ஸ்டைல் அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் இதுக்கும் நேம் 3. ஸோ நேம் 3 கூட டேரெக்ட் தேவையில்லை. ஸோ நேம் 3க்குலாம் டேரெக்ட் தேவையில்லை. ஸோ டேரெக்ட் தேவையில்லை நேம் 3. ஏன்னா நேம் 3க்கு உள்ள சைல்டு எதுவுமே வராது. அடுத்த நேம் வராது. சரி. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் நடத்துனது உங்களுக்கு புரியுது. நாளைக்கு பண்ணிடலாம். இந்த செக்ஷனை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு நான் தேர்ட் செக்ஷன் நான் கண்டிப்பாக போயிடுவேன். தேர்ட் செக்ஷன் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு இந்த சைல்டு இதே நீங்கள் பண்ணணும். கேக்குதா? பண்ணிடலாம். கான்ஃபிடன்ட். சரி, ஓகே. ராதாகிருஷ்ணன் நீங்கள் எதுவும் புரியல? ஸ்க்ரீனே தெரியலையா? ஆமாம் சார். ஓகே. ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீடியோ அனுப்பினேன். நீங்கள் பார்த்தீங்களா? சரி, ஓகே. நான் அன்னைக்கு வீடியோ வந்து ஹிஸ்டரி வந்து வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுது. ஸோ அது எடிட் பண்ணதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. ஸோ நான் அன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து ஸோ இது ஸ்க்ரீனே தெரியாமல் நீங்கள் கேட்டுருந்தீங்களா? ஆமாம் சார். நம்ம தெரியல சார். ஸோ அப்போ கிளாஸ் எப்படி கவனிச்சிங்க? சவுண்ட் மட்டும் கேட்குது. அதான் நீங்கள் கிளாஸ் எப்படி கவனிச்சிங்கன்னு கேட்டேன். எதுவுமே சொல்லலையே. சார் நான் சொன்னேன் உங்களுக்கு கேட்குன்னு சார். இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லலையா தான் கேட்டேன். ஸோ ஸ்டாப்னு சொல்லி தான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஸோ வேறு எந்த இன்டர்நெட்டுமே இல்லையா? இல்லை சார். அவங்க எங்கள் தம்பி எல்லாம் போயிருக்காங்க சார். கடைக்கு போகிறாங்க. ஓகே. ஸோ எந்த சிம் யூஸ் பண்ணீங்க? டிஸ்கோவா? ஏர்டெல் சார். ஏர்டெல். ஓகே. இப்போ மொபைல்லையே பார்த்தீங்கன்னா மொபைல்லேயும் கனெக்ட் ஆகலையா?
சரியா கேட்கல சார். ஆனா வெற்றி இருக்கு சார். ஏன்னு தெரியல சார். சரி ஓகே, நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். சரி சார். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் எதுவுமே கவனிக்கலைன்னா அப்போ சரி ஓகே, நான் வீடியோவை 1க்கு 2 தடவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஸோ 2 செக்ஷனும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் ஆகிருக்கணும். ஓகே, நாளைக்கு சரி சார். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கணும். அவங்க ரேணுகா முடிச்சுருக்காங்க நல்லா. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த அளவுக்கு முடித்தா தான் நான் அடுத்த செக்ஷன் மூவ் பண்ண முடியும். சரி சார். ஸோ அடுத்த செக்ஷன் மூவ் பண்ணி எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் அப்போ நீங்கள் முடிக்கணும்னா அதுக்கடுத்து நான் அடுத்தடுத்த செக்ஷனில் போகும்போது நீங்கள் செகண்ட் செக்ஷன்லேயே இருப்பீங்க. ஸோ செகண்ட் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் அதுக்கடுத்த செக்ஷன் போவேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் தேர்ட் செக்ஷன் வருவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ பேரலாக 2 வீடியோ பார்த்து நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்தீங்கனாலே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி சார். ஓகே. ஓகே சார். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சா? உங்களுக்கு டவுட் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடலாம். சரி ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது இந்த செக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க. அதேமாதிரி ராதாகிருஷ்ணன் நீங்களும் முடிச்சிடணும். நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிடுங்க. சரி ஓகே, தேங்க்யூ.